Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டயட் ஃபுட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா அடுப்பு பத்த வைக்காம நம்ம எப்படி டயட் ஃபுட் எடுத்துக்கிறது அப்படின்றது தான். அது இந்த உணவை வந்து நீங்க காலை உணவாவே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். அதுக்கு வந்து நான் 1 கப் தயிர் எடுத்துர்க்கேன். நல்ல புது தயிரா, புளிக்காத நல்ல புது தயிரா 1 கப் தயிர் எடுத்துங்க. கேரட் ஒரு 1/2 கப் எடுத்துர்க்கேன். அதாவது ஒரு சின்ன கேரட். வெள்ளரிக்காய் ஒரு சின்ன வெள்ளரிக்காய் 1/2 கப்பு தோல் சீவிட்டு நான் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு நம்மளோட ருசிக்கு தகுந்த மாதிரியான உப்பு எடுத்துங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை. இது வந்து நம்ம அடுப்பே பற்ற வைக்காம மார்னிங் வந்து நம்ம ஒரு மார்னிங்கான உணவாகவே இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலயுமே நமக்கு வந்து கலோரிகளோட அளவு வந்து குறைவானதா இருக்குது. அதனால நமக்கு இது ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியா இருக்கும். கேரட் சேர்த்துக்கலாம். தயிரில் நமக்கு தேவையான ஃபேட் இருக்கு. வெள்ளரிக்காய் கேரட்ல நமக்கு தேவையான கலோரிகள் குறைந்த அளவு இருக்கு. அதனால நம்மளால இது டயட் ஃபுட்டா எடுத்துக்க முடியும். இதை காலை உணவா நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நமக்கு ஒரு காரத்துக்காக ஒரு சின்ன பச்சை மிளகாய் நான் கீழே எடுத்துக்கிட்டேன்.